வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயரில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சிறுபிளவு ஆண்டு. சிறுபிளவு ஆண்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். நூர் காம்ப்ளெக்ஸ் சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ளது. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மையக்கருத்து காற்று மாசு. ஆன்சர் கூற்றுகள் 1, 2 ஆகியவை சரி. 2 கூற்றுகளும் சரியானவை. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடங்கிய பொருளாதார முன்னேற்றம். அனைவரையும் உள்ளடங்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஜல் சக்தி அபியான். மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை ஜல் சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. அடுத்து பொறுத்துக. இடம் மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். டெல்லியில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர் 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியாவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் ராணி லட்சுமிபாய். லக்னோவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூரில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் தாந்தியா தோப். டெல்லி 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூர் தாந்தியா தோப். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? கூற்று 1 ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கூற்று 2 ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி ஏற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. காரங்கள் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை? கூற்றுகள் 1 மற்றும் 3 சரியானவை. கூற்று 1 காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. கூற்று 3 துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. அடுத்து பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. சமத்துவ உரிமை விதிகள் 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 28 வரை. சமத்துவ உரிமை 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை
19 முதல் 22 வரை. அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 28 வரை. பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஆன்சர் 1921. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1924ஆம் ஆண்டு. பொறுத்துக. சமயங்கள் சார்ந்த நூல்கள் தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராப்புராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடகம் புத்த சமயம். தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராப்புராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடகம் புத்த சமயம். ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922இல் கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922இல் கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200. உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200. உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். கூற்று மற்றும் காரணம். கூற்று. இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. காரணம். சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆன்சர் A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். பின்வரும் ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தவறான கூற்று. 5 அங்குல மலர் காணப்படுகிறது என்பது தவறானது. விதை ஒரு வித்திலையை கொண்டது. இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறான கூற்று. மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது என்பது தவறானது. உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இருமய செல்கள் தோன்றுகின்றன. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21இல் அடங்கியுள்ளது.
ஆசியாவின் டெட்ராய்டு என்றழைக்கப்படும் இடம் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் 9 வருடங்கள் பதவி வகித்தார். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா. எந்த கூற்று தவறானது? தவறான கூற்று சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்பது தவறானது. சரியான கூற்றுகள் சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 269. கூற்று 1. பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். பாரிபடா என்பது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்றுகள் 1 மற்றும் 2 சரியானவை. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரமாகும். இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரமாகும். எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 2014 அறிவிக்கப்பட்டது. ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 2014 அறிவிக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54 கட்சிகள். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை மிர்சாப்பூர் வழியாக செல்லுகிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். 1857இல் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். அடுத்து பொறுத்துக. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம். கீழ்க்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? ஆன்சர் புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை
543 பேர். மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் ராஜராஜன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் முதலாம் ராஜராஜன். சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்க்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. பின்வரும் புரோகேரியோட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? சரியான கூற்றுகள் 1 மற்றும் 4 சரியானவை. தெளிவான உட்கரு கிடையாது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. தெளிவான உட்கரு கிடையாது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. பின்வருவனவற்றில் சரியானது எது? சுவாச வீதம் ஈக்குவல் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு. வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு. ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின்வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின்வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைகுளோரோ டைபீனைல் ட்ரைகுளோரோஈத்தேன்.